தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற எண்ணப்பதிகம் அப்படிங்கிற பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பகுதி தில்லையில் அருளி செய்யப்பட்டது. இதன் பொருளாவது என்ன அப்படின்னா, இறைவனுடைய அடிகளை, அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்று அடிகள் விரும்புவதாக இந்த பதிகம் கூறுகிறது. எண்ணம் என்பது குறிக்கோள். அவருடைய குறிக்கோளானது இறைவனுடைய திருவடிகளை அடைந்து அழியாத பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியுடைய நோக்கம். ஒளியா இன்பத்து உவகை அப்படின்னு இது அழைக்கப்படுது. இந்த பதிகத்தில் மொத்தம் 6 பாடல்களே இருக்கின்றன. பொதுவாக பதிகம் என்றாலே 10 பாடல்கள். சைவ திருமுறைகளில் பதிகம் 10 பாடல்களாக இருக்கும். அதில் சில பகுதியில் ஒரு பாடல் 11, அதாவது 11ஆவது பாடல் திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படும், அதுவும் இருக்கும். ஆனால் உண்மையில் பதிகம் என்றால் 10 பாடல்கள் மட்டுமல்ல. இங்கே 6 பாடல்கள் இருந்தாலும் இது மரபு சார்ந்து பதிகம் என்றே அழைக்கப்படுது. ஏன்னா சைவ திருமுறைகளில் பதிகம் என்று அழைக்கப்படுவது இவ்வாறு இருந்தாலும், இதற்கு முன்னால் சங்க இலக்கியங்களிலே பதிகம் என்பதன் பொருள் வேறாகவும் இருக்குது. என்னன்னா, பதிகம் என்றாலே பாடலில் பொதிந்துள்ள பொருளை கூறுவது பதிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. உதாரணமாக பதிற்று 10ல் பின்வந்த புலவர்கள் ஒவ்வொரு 10 பாடல்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதில் பொதிந்துள்ள பொருளை பதிகம் என்ற பெயரில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் பதிகம் என்பது பாடலில் பொதிந்துள்ள பொருளை கூறுவது. இந்த சைவ திருமுறைகள் எல்லாமே பதிகம் என்று அழைக்கப்படுவதன் காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா, இறைவனே எல்லாவற்றிலும் பொருளாக இருக்கின்றான் என்ற காரணத்தினால அத்தனை பாடல்களுமே பதிகங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போது நாம் இந்த எண்ணப்பதிகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். முதல் பாடல்: பார் உரு ஆய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீர் உருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல் ஆர் உருவாய என் ஆரமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உரு ஆய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. இதான் பாட்டு. பாட்டுடைய பொருள்: பார் உருவாய பிறப்பற வேண்டும். பார் உரு, பார் என்றால் இந்த பூமி, இந்த பூமியை குறிக்குது. பூமியிலே உள்ள பிறப்பு என்பது, பார் உரு என்பது பூமியில் பிறக்கின்ற உடம்பு, எந்த உயிர்களாக இருந்தாலும் அவ்வாறான பிறப்பு வேண்டாம் அப்படின்றாரு. அதனால் பூமியில் பிறக்கின்ற உடம்பாகிய இந்த பிறவி அற வேண்டும். பார் உரு ஆய பிறப்பு அற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த பிறவி வேண்டாம். பத்திமையும் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் மீது நான் பக்தி கொண்டிருக்க வேண்டும். பத்திமை என்பது இங்கே இறைவன் மீது கொண்ட பக்தி, அன்பு. அந்த பத்திமையும் பெற வேண்டும். அதாவது உன்னிடம் அன்பு கொண்டவனாக நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. சீர் உருவாய சிவபெருமானே, சிறந்த உருவத்தை உடைய சிவபெருமானே, செங்கமல மலர் போல், செங்கமலம் செந்தாமரை மலர் போல, ஆர் உருவாய என் ஆரமுதே. ஆர் உருவாய அப்படின்னா அரிய உருவத்தை உடைய என்னுடைய ஆரமுதே, அரிய அமுதம் போன்றவனே. இந்த இடத்திலே செந்தாமரை மலர் போல் அப்படின்னு சொல்கிறது அடியார்களின் இதயத் தாமரையை குறிக்குது. அடியார்களின் இதயத் தாமரையில் வீற்றிருக்கின்ற, ஆர் உருவாக வீற்றிருக்கின்ற அமுதம் போன்றவன் இறைவன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக செங்கமல மலர் போல் ஆர் உருவாய என் ஆரமுதே அப்படிங்கிறாரு. உன் அடியவர் தொகை நடுவே, அப்படி இந்த பிறப்பு அற வேண்டும், அதற்கு உன் மீது பக்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, அடியவர்கள் கூட்டத்தை பெற வேண்டுமா. அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்தால்தான் அது கிடைக்கும் அப்படின்னு. உன் அடியவர் தொகை நடுவே, உன்னுடைய அடியவர்கள் தொகை கூட்டத்தின் நடுவே ஓர் உருவாய, ஒரு உருவமாக நின்று. அதாவது இங்கே பார் உரு என்று சொல்லும் பொழுது பூமியில் பிறக்கின்ற உயிர்களை சொன்னார். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஓர் உரு அப்படின்னு சொல்லும்போது ஒரே உருவமான இறைவன் சிவபெருமான் அப்படின்னு குறிக்கிறாரு. ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி, உன்னுடைய திருவருளை எனக்கு காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, நான் உய்யும்படியாக செய்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இந்த பாடலில் அவர் இந்த பூமியில் பிறக்கின்ற
பிறவி போக வேண்டும், பக்தியை பெற வேண்டும், அதற்காக அடியவர்கள் கூட்டத்தில் என்னை வைக்க வேண்டும், என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன், நாயேன் இன்னது என்று அறியேன். சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்று உன் பேய்கழல் அடிகாட்டி பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. எங்கள் பெருமானே, எங்களுடைய பெருமானாகிய சிவபெருமானே, உரியேன் அல்லேன் உனக்கடிமை, நான் உனக்கு அடிமையாக இருக்கும்படியான தகுதி உடையவன் அல்ல அப்படிங்கிறாரு. உரியேன் அல்லேன் உனக்கடிமை அப்படின்றாரு. உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன், ஆனாலும் உனக்கு அடிமையாக இருக்கும் தகுதியும் இல்லை, ஆனாலும் உன்னை பிரிந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன், இங்கே இருக்க மாட்டேன். நாயேன், நாய் போன்றவன், கீழானவன் அப்படிங்கிறாரு தன்னை. இன்னதென்று அறியேன், ஆனால் உன்னுடைய திருவுள்ள கருத்து என்னது என்று எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறாரு. இன்னது என்று அறியேன். சங்கரா, எல்லாவற்றையும் சங்கரிப்பவன் தான் சங்கரா, சிவபெருமானின் பெயர். தீயதையெல்லாம் அழிக்கக்கூடியவன், அதனால் சங்கரா. கருணையினால், உன்னுடைய மேலான கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்று, பெரியோன் என்று சொல்லுவது இங்கே சிவபெருமானையே முன்னிலைப்படுத்தி, இங்கே மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் தனக்கு அருளிய குருவை நினைத்து கொள்ளுகிறார். குருவடிவாக வந்து இறைவனே தனக்கு அருள் புரிந்து ஆட்கொண்டதை இங்கே நினைவு கூறுகிறார். அதனால் அப்படிப்பட்ட பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று சிவபெருமான் தன்னுடைய பேய்கழல் அடி காட்டி, என்றால் கழல் அணிந்த தன்னுடைய திருவடிகளை காட்டி பிரியேன் என்று அருளிய அருளும், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த திருவருள் பொய்யோ அப்படின்னு கேட்குறாரு. இங்கே மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், திருப்பெருந்துறையில் தன்னை குருவடிவாக வந்து ஆட்கொண்டு அதற்கு பிறகு நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. மற்ற சிவனடியார்களோடு அவர் மறைந்து போய் விடுகிறார். அதனால்தான் அவருடைய பிரிவு துன்பத்தினால் இவர் தில்லைக்கு வந்து இந்த பாடலை பாடுகிறார். அப்படி பாடும் பொழுது, நீ அப்பொழுது சொன்னாயே என்னை ஆட்கொண்ட பொழுது நீ உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னாயே, அது பொய்யோ அப்படின்னு கேட்கிறாரு. மூணாவது பாட்டை பார்க்கலாம். என்பே உருக நின் அருள் அளித்து உன் இணைமலர் அடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா, முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே, நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின் அருள் நாணாமே. பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். என்பே உருக, அதாவது எலும்பெல்லாம் உருகும்படியாக நின் அருள் அளித்து, இறைவனுடைய அருள் கிடைத்தவுடனே மனம் கசிந்து உருகும் இல்லையா, போய் எலும்பும் உருகும். அப்படி உன்னுடைய அருளை அளித்து உன் இணை மலர் அடி காட்டி, உன்னுடைய 2 திருவடிகளையும் மலர் திருவடிகளையும் காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா. இதை தான் நான் சொன்னேன், திருப்பெருந்துறையில் அருள் புரிந்ததை நினைவு கூர்கிறார் என்று. அதுதான் இங்கே முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா. முனிவர் முழு முதலே, முனிவர்களுக்கெல்லாம் முதற்பொருளாக விளங்குகின்றவனே, இன்பே அருளி, இன்பத்தை பேரின்பத்தை எனக்கு அருளி என்னை உருக்கி, என்னை உளமெல்லாம் அதாவது என்பு உருகும்படியாக உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே, உயிரை உண்கின்றாய் என்றால் உயிர்களுக்கு இடையிலே இருக்கிற பசுபோதத்தை நீக்குகிறார். இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை நீக்குவது தான் பசுபோதம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி உயிர் உண்கின்ற எம்மானே, என்னுடைய தலைவனே, நண்பே அருளாய், உன்னுடைய நட்பை எனக்கு தருவாய், என் உயிர் நாதா, என் உயிர் போன்ற தலைவனே, நின் அருள் நாணாமே, உன்னுடைய அருளை நாணாமல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, வெகு காலமாக பிரிந்து இருக்கிறதை நினைத்து நினைத்து வருந்துகிறாரு அவர். ஆனால் தன்னை கீழ்ப்பட்ட, நாயினும் கீழ்ப்பட்டவனாக நினைத்து கொள்ளுகிறார் அடிகள். அவ்வாறு நினைத்ததனால வெகு நாள் கழித்து தனக்கு திருவருள் கிடைக்காமல் இருந்ததனால நாணம் ஏற்படுகிறது அவருக்கு. அதாவது இறைவனுடைய திருவருள் கிடைக்காமல் இருப்பதற்கு தானே காரணம் என்ற நாணம், கூச்சம் ஏற்படுகிறது. அப்படி நான் நாணாமே உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நின் அருள் நாணாமே அப்படிங்கிறாரு. தடையின்றி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிற அவருடைய எண்ணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். 4வது பாடலை பார்க்கலாம். பத்தியிலேன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்து இலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும்
பிறப்பு அறுப்பாய் எம்பெருமானே, முத்து அணையானே, மணி அணையானே, முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. பொருளை பார்க்கலாம். 10 இளனேனும், அதாவது உன் மீது எனக்கு பற்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோ. அதாவது உன் மீது எனக்கு பிரியமோ விருப்பமோ அன்போ பற்றோ இல்லை என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள். 10 இளனேனும் பணிந்திலன் ஏனும், உன்னை நான் வணங்கவும் இல்லை அப்படிங்கிறாரு. வணங்கவும் இல்லை. உன் உயர்ந்த பைங்கழல் காண, உன்னுடைய உயர்ந்த பசுமையான திருவடிகளை காண பித்து இளன் ஏனும். இங்கே பித்து என்பது விருப்பம். அந்த விருப்பமும் எனக்கு இல்லை அப்படின்னும் ஆகட்டும். ஆனால் பிதற்றிலன் ஏனும், உன்னை நினைத்து பிதற்றுவது என்பது இங்கே எதை குறிக்குதுன்னா இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி வழிபடுவது. அதைத்தான் இங்கே பிதற்றிலன் ஏனும் அப்படிங்கிறாரு. இப்படி எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும், உன் மீது பக்தி இல்லை, பணிந்து உன்னுடைய திருவடிகளில் விழவில்லை, உன்னுடைய திருவடிகளை காண விருப்பம் இல்லை, நான் உன்னை போற்றி புகழவில்லை அப்படின்னு எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும். ஆனாலும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, என்னுடைய பிறப்பை நீ அறுக்க வேண்டும், இந்த பிறவி பிணியை தீர்க்க வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு கேட்கிறாரு. இங்கே இறைவனை வழிபடுவதற்கு முக்கரண வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பற்றுதல், பிதற்றல், பணிதல் அப்படிங்கிறது. பற்றுதல், இறைவன் மீது பற்றுதல் வேண்டும். அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திருவருள் கருத்து தான். பிதற்றல் அப்படிங்கிறது இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது பிதற்றலாகிறது. இங்கே பணிதல், இறைவனை வணங்குதல். இவ்வாறு முக்கரண வழிபாடு அது இருக்க வேண்டும். அதெல்லாம் எனக்கு இல்லைன்னு கூட இருந்துட்டு போகட்டும், நான் அப்படியெல்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு நீ இந்த பிறவி பிணியை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. முத்தனையானே, முத்து போன்றவனே, மணி அணையானே, மணியை போன்றவனே. முத்தும் மணியும் விலையுயர்ந்தவை, அதனால் அது போன்றவை அப்படின்னு சொல்கிறாரு என்று பொருள் எடுத்தாலும் இங்கே முத்து அணையானேன்னு சொல்லும் பொழுது திருநீறு பூசப்பட்ட சிவபெருமானின் திருமேனியை பார்த்து முத்து போலது சுடர் விடுகிற காட்சியை காண்கிறார். மணி அணையானே அப்படின்னா திருநீறு பூசப்படாத பகுதிகளாக மணி போல ஒளி வீசுவதை காண்கிறார். முதல்வனே, முழு முதல் பொருளாக விளங்குகிறவனே, முறையோ என்று, முறையோ நீ இவ்வாறு செய்வது முறையோ, அதாவது பிரிந்திருப்பது முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை, எத்தனையானும் பல முறைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன், யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே, ஆனால் இனிமேலும் உன்னை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலை பார்க்கலாம். 5வது பாடல். காணும் அது ஒழிந்தேன், நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற பேணும் அது ஒழிந்தேன், பிதற்றும் அது ஒழிந்தேன், பின்னை எம்பெருமானே தானுவே அழிந்தேன், நின் நினைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன், நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. இங்கே ஒவ்வொரு பாடலும் மாணிக்கவாசக பெருமான் கசிந்து கசிந்து உருகி பாடுவது. அதனால தான் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாருங்கிற பொருள் வந்தது. இங்கே இவர் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கலாம். காணும் அது ஒழிந்தேன், அதாவது பல காலம் பிரிந்து இருக்கிறதுனால அவரை காண முடியவில்லை இறைவனை அப்படிங்கிறதுனால உன்னுடைய திருக்காட்சியை காணும் அதை நான் ஒழிந்தேன், அதை தவற விட்டு விட்டேன். நின் திருப்பாதம் கண்டு, உன்னுடைய அழகிய திருவடிகளை கண்டு கண்களி கூற கண்கள் மகிழ்ச்சி கொண்டு பேணும் அது ஒழிந்தேன், அதாவது விருப்புற்று போற்றுகின்ற அதையும் நான் ஒழிந்தேன், விட்டுவிட்டேன். பிதற்றும் அது ஒழிந்தேன், பிதற்றும் என்ன உன் திருநாமங்களை சொல்லி சொல்லி உன்னை வழிபடுவதையும் விட்டேன், ஒழிந்தேன். பின்னை எம்பெருமானே, அதன் பின் என்ன ஆகும்? நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேனே, உன்னை பார்க்கிறதையும் விட்டேன், உன்னை போற்றுவதையும் விட்டுவிட்டேன், உன்னுடைய திருநாமங்களை அர்ச்சிக்கவும் தவறிவிட்டேன் எம்பெருமானே. தானுவே, நான் நிலை பெற்று இருக்கின்றவனே, ஏன்னா நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கின்றவன் இறைவன் மட்டும்தான், அதனால் தானுவே அழிந்தேன், நான் அதனால் கெட்டுப்போனேன் அப்படிங்கிறாரு. நீ நினைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால், எப்படி அப்படின்னா இப்படி உன்னை பார்க்காமலே இருந்ததுனால வெகுநாள் பிரிவு ஏற்பட்டு விட்டது, அதனால் திருவடி காட்சி கிடைக்கல, அதனால் உன்னை நினைந்து உருகும் தன்மையை போய்விட்டது, அதுவும் கிடைக்கல. என்னுடைய அற்பத்தனத்தினால் நான் உன்னை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது காட்சி இருந்தது, இந்த பிரிவிலே அதை விட்டுவிட்டேன், அதனால் உன்னை நினைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால், மனதில் அவரை நினைத்து நினைத்து உருகுகின்ற தன்மையை இழந்து விட்டார். அதனால்
திருவடி காட்சி கிடைக்கல, காணும் அது ஒளிந்தேன், அது அழிந்து போய்விட்டது. நீ இனி வரினும், நீ இனிமேல் எனக்கு காட்சி கொடுத்தாலும் காணவும் நாடுவனே இத்தனை காலமும் உன்னை மறந்திருந்து உன்னுடைய திருவடி காட்சியை காணாதிருந்த அந்த செயலுக்காக நான் நாணுவேன், கூச்சப்படுவேன், வெட்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்து 6வது பாடலை பார்க்கலாம். பால் திருநீற்றியம் பரமனை பரம் கருணையொடும் எதிர்ந்து தோற்றி மெல் அடியார்க்கு அருள்துறை அழிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைத்து ஏந்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே. பொருள் பார்க்கலாம். பால் திருநீற்று எம் பரமனை, பால் போன்ற திருநீர் அணிந்த என் பரமனை என்பது இங்கே பரமசிவன், பரம்பொருள், மேலான பொருள் அப்படின்னு பொருள். பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து, மேலான கருணையோடு எதிர்பட்டு தோற்றி மெய்யடியார்க்கு, மெய்யடியார்களுக்குன்னா உண்மையான சிவனடியார்களுக்கு எதிரே தோன்றுவான் இறைவன். தோன்றி அருள்துறை அளிக்கும் ஜோதியை, அவர்களுக்கு அருள் வழி காட்டுவான். அருள்துறை என்றால் வழி. அருள்துறை அழிக்கும் சோதியை நீதியிலே, அதாவது பால் போன்ற வெந்நீர் அணிந்து சிவனடியார்களுக்கு அருளாகிய வழியை காட்டக்கூடிய சிவபெருமான், சோதி வடிவான சிவபெருமான். நீதியிலேன் அப்படின்னா நான் அறமற்றவன், நீதியிலேன் அறம் இல்லாதவன். போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி, உன்னை போற்றி என் அமுதே அப்படின்னு நினைத்து உன்னை ஏற்றி புகழ்ந்து, உன்னை உயர்த்தி புகழ்ந்து உன்னை அழைத்து அலறி என்பது கூக்குரலிட்டு அழுது இறைவனை அழைப்பது. என் உள்ளே ஆற்றுவேனாக, இப்படியெல்லாம் செய்தால் அதாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த மாதிரி கசிந்து உருகி உன்னை அழைத்து போற்றினால் உள்ளத்திலே ஆறுதல் கிடைக்கும். ஆற்றுவனாக உடையவனே, என்னை உடைய சிவபெருமானே, என்னை ஆவ என்று அருளாயே. எனக்கு நீ இவன் பாவம் என்று அருள வேண்டும். ஐயோ, இவன் அருளுக்கு உரியவன், இவன் பாவம் என்று நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து இது 6வது பாடல். இது 6 பாடல்கள் தான் இந்த பகுதியில் இருக்குதுன்னு சொன்னேன். இதை ஆனாலும் மரபு சார்ந்து இதை பதிகம் என்றே குறிப்பிடுவோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி. ராஜி, திருச்சிற்றம்பலம்.